யூனிட்ஸ் டைமென்ஷன்ஸ் அண்ட் எரர் அனாலிசிஸ் டாபிக்ல இருந்து நீட் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த எஸ்ஐ சிஸ்டம் தி யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ், நிறைய பேர் வந்து என்ன நினைப்பீங்கன்னா சென்டிகிரேட் நினைப்பாங்க. ஆக்சுவலா வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கெல்வின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. டைமென்ஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன், அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லெங்த் அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா ml t பவர் -2. லெங்த்துக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எல். ஸோ எல் கேன்சல் ஆயிருது. அதனால m t பவர் -2 இஸ் தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. The dimensions of impulse are equal to that of dash ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இம்பல்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் மொமெண்டம் என்னாலும் சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னாலும் ஒரே டைமென்ஷன் ஃபார்முலா தான் வரும். ஸோ தட் லீனியர் மொமெண்டம். டைமென்ஷனல், அதாவது இம்பல்சிவ் ஃபோர்ஸ் என்னதான் ஃபோர்ஸ், இம்பல்ஸ்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு டைமென்ஷன் ஃபார்முலாவும் லீனியர் மொமெண்ட்டுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா சேமா இருக்கும். அதனால டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் மொமெண்டம் எடுத்திருக்கும். மொமெண்டம் லீனியர் மொமெண்டம் எடுத்திருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வாட்ன்றது யூனிட் ஆஃப் பவர். வாட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஆஃப் பவர். பவருக்கு என்னென்ன ஃபார்முலா எழுதலாம் பாருங்க. ஒர்க் பை டைம்னு எழுதலாம். அடுத்து பவருக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்ட்டு கரண்ட்னு எழுதலாம். அடுத்து பவர் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஸ்கொயர் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எழுதலாம். இப்படி எழுதும்போது பவருக்கு வந்து வாட் பை டைம் போட்டோம்னா வாட் வந்து ஒர்க் பை டைம் போட்டால் ஒர்க்குக்கு வந்து ஜூல் வரும், டைமுக்கு செகண்ட். அப்படின்னா வந்து ஜூல் பர் செகண்ட் வந்து யூனிட் ஆஃப் பவர்னு வருது. அடுத்து வோல்ட்டுக்கு இது பவர் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம், வோல்ட் பொட்டன்ஷியல் இன்ட்டு கரண்ட். பொட்டன்ஷியலுக்கு வந்து வோல்ட்டு, கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர் அப்படின்னு இது ஒரு யூனிட் வருது. அடுத்து பவர் ஈக்குவல் டு கரண்ட் ஸ்கொயர் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எழுதணும்னா கரண்ட் ஸ்கொயர் வந்து ஆம்பியர் ஸ்கொயர் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம் அப்படின்னு கிடைக்குது. அப்படின்னா ஜூல் பர் செகண்டோ ஆம்பியர் ஸ்கொயர் ஓமோ வோல்ட் இன்ட்டு ஆம்பியர் இது எல்லாமே யூனிட் ஆஃப் பவர்னு வரும். ஸோ ஆம்பியர் பர் வோல்ட் இஸ் நாட் தி யூனிட் ஆஃப் வாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலா ஆம்பியர் பர் வோல்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா வோல்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட், பொட்டன்ஷியல் ஈக்குவல் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ கரண்ட் பை பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு 1 பை ரெசிஸ்டன்ஸ் வருது. அப்படின்னா ஆம்பியர் பர் வோல்ட்ன்றது 1 பை ஓமுக்கான யூனிட், 1 பை ஓமுக்கு உண்டான யூனிட். அதனால ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டஸ் நாட் பொசஸ் தி சேம் டைமென்ஷன் ஆஸ் தட் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரெஷருக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு வந்து ஜென்ரலாக பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஃபோர்ஸ் வந்து ml t பவர் -2 வரும், டிவைட் பை L பவர் 2 போட்டோம்னா இது ml பவர் -1 t பவர் -2 வருது. இந்த எல்லும் எல் ஸ்கொயர் கேன்சல் பண்ணா எல் மேலே போனோம் அப்படி வருது. ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் என்ன ஃபார்முலா வந்து ஜென்ரலாக ஃபோர்ஸ் பர் ஏரியா. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா சேம் ml பவர் -2 -1 t பவர் -2ன்னு வரும். அடுத்து பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ்ன்றது பல்க் மாடுலஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வரும். ஸ்ட்ரெயின் ஹஸ் நோ யூனிட். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயினுக்கு வந்து நோ யூனிட் நோ டைமென்ஷன். அதனால வந்து ஸ்ட்ரெஸ் உடைய டைமென்ஷன் தான் பல்க் மாடுலஸோட டைமென்ஷன் வரும். அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெஷருக்கு உண்டான யூனிட் தான் நமக்கு என்ன வருது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வருது. அதே தான் வந்து பல்க் மாடுலஸ்க்கு வருது. அடுத்து எனர்ஜி டென்சிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனர்ஜி பை வால்யூம். எனர்ஜி டென்சிட்டின்றது எனர்ஜி பை வால்யூம் எடுத்துக்கும். எனர்ஜிக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா ml பவர் 2 t பவர் -2 டிவைட் பை வால்யூம் என்ன வரும் சொல்லுங்க, L பவர் 3. ஸோ L பவர் 2 இந்த 3 கேன்சல் பண்ணா ml பவர் -1 t பவர் -2. ஸோ எனர்ஜி டென்சிட்டிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பல்க் மாடுலஸுக்கு எல்லாமே சேம் டைமென்ஷன் ஆஃப் ப்ரெஷர் வருது. ப்ரெஷருடைய டைமென்ஷன். த்ரஸ்ட்டுக்கு தான் வந்து ப்ரெஷர் டைமென்ஷன் வராது. ஆக்சுவலாக த்ரஸ்ட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ். அப்போ இதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா ml t பவர் -2 வரும். ஸோ த்ரஸ்ட் இஸ் நாட் தி டைமென்ஷன் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு நமக்கு ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்டாங்கன்னா அந்த பிசிக்கல் குவான்டிட்டி ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்முலா எடுத்துக்கணும். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இருக்கிற ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா F = G × m1 m2 டிவைட் பை r ஸ்கொயர்.
இப்போ ஜிக்கு தான் டைமென்ஷன் ஃபார்முலா வேணுன்றதுனால ஜி அப்படியே ரைட் சைடில் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ எஃப் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைட் பை M1 இன்ட்டு M2ன்னு வருது. இப்போ ரைட் சைடில் இருக்கிறதுக்கு எல்லா பிசிக்கல் குவான்டிட்டி டைமென்ஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் ஜிக்கு உண்டான யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் உண்டான டைமென்ஷன் ஃபார்முலா கிடைக்கும். ஸோ எஃப்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன பாருங்க, ML T பவர் -2. ஆருக்கு வந்து ஃபோர்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அடுத்து ஆர் வந்து L பவர் 2ன்னு போட்டுடலாம். கீழே வந்து M ரெண்டு M இருக்கு இல்லையா, ரெண்டு Mக்கு M இன்ட்டு M அப்படின்னு போட்டுக்கலாம். ஒரு M கேன்சல் ஆயிடுச்சு. இந்த M மேலே போனால் M பவர் -1 வருது. L இன்ட்டு L பவர் 2 வந்து L பவர் 3 இன்ட்டு T பவர் -2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா DMF ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 7th கொஸ்டின். If C and R denote capacitor and capacitance, actually you have to take capacitance and resistance. The dimensions of C into R are dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது கெப்பாசிட்டர்னு எடுக்காம கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துங்க. ஓகேங்களா? கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு ஆருக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Q இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு பொட்டன்ஷியல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அடுத்து சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா இருக்குன்னா கரண்ட் இன்ட்டு டைம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா பொட்டன்ஷியல் பை கரண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் இதுல இருந்து Q ஈக்குவல் டு CV இருக்கு இல்லையா, அதுல இருந்து C இஸ் ஈக்குவல் டு Q பை வின்னு போட்டுக்கலாமா. அப்போ C பிளேஸ்ல Q பை V போட்டுங்க. அடுத்து R பிளேஸ்ல ஆருக்கு என்னது பொட்டன்ஷியல் பை கரண்ட் போட்டிருக்கோம். ஸோ பொட்டன்ஷியல் பை கரண்ட் போட்டாச்சு. இதுல இருந்து பொட்டன்ஷியல் கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து சார்ஜ் என்ன ஃபார்முலா பாருங்க, கரண்ட் இன்ட்டு டைம். சார்ஜ் வந்து கரண்ட் இன்ட்டு டைம் போட்டுட்டு டிவைட் பை கரண்ட்னு ஞாபகம் வச்சுங்க. கரண்ட் கேன்சல், ஸோ டைம். அப்போ ஸோ டைமென்ஷன் வந்து என்ன வரும்னா டைம்னு வரும். அப்போ டைம்னா M கிடையாது L கிடையாது, M பவர் 0 L பவர் 0 T பவர் 1. ஸோ அப்படின்னா CRக்கு டைமென்ஷன் ஃபார்முலா M பவர் 0 L பவர் 0 T பவர் 1. அது இல்லாமல் CRன்றது ஆக்சுவலாக வந்து நம்ம 12th வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல படிப்போம். இது டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிப்போம். அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட், ஆர்ன்றது கான்ஸ்டன்ட், இதனுடைய டைமென்ஷன் டைம் வரதுனால இது டைம் கான்ஸ்டன்ட்னு அப்படியே ஞாபகம் வச்சுட்டு CR கேட்கும்போது டைமுடைய டைமென்ஷன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, which one of the following have same dimensions அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டி டைமென்ஷன் எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டார்க் வந்து என்ன வரும்னு சொல்லுங்க. டார்க்ன்றது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், கரெக்ட்டுங்களா? ஃபோர்ஸ் வந்து ML T பவர் -2 இன்ட்டு Lன்னு வந்திருக்கு. ஸோ டார்க்கு டைமென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ML பவர் 2 T பவர் -2. அடுத்து ஃபோர்ஸுக்கு உங்களுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா தெரியும், ML T பவர் -2ன்னு தெரியும். நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து எனர்ஜி ஃபார்முலா அது ML பவர் 2 T பவர் -2 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ரிலேட் ஆகிற மாதிரி ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி. எனர்ஜிக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா ML T பவர் -2ன்னு வரும், இஸ் ஈக்குவல் H இன்ட்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஃப்ரீக்வன்சிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா T பவர் -1 வருது. இந்த T பவர் -1 இங்கே -2 கேன்சல் பண்ணால் -1 வரும். இதுல வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ML T பவர் -1. இதுதான் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு உண்டான டைமென்ஷன். சார் இங்க எனர்ஜி வந்து ML பவர் 2 T பவர் -2 போட்டுக்கணும், அதனால ML பவர் 2 T பவர் -1 வந்திருக்கும். ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா ML பவர் 2 T பவர் -2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து லீனியர் மொமெண்டம் இருக்கு பாருங்க. லீனியர் மொமெண்டம் அதுக்கு வந்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ மாஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா M, வெலாசிட்டிக்கு LT பவர் -1 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ மொமெண்டமுக்கு வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா மாஸ் இன்ட்டு LT பவர் -1 இருக்கு. அப்படின்னா இதுல பார்க்கும்போது டார்க்குக்கு வந்து பாருங்க, டார்க்குக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா MLT பவர் -2, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு பாருங்க ML பவர் 2 T பவர் -2. ஸோ டார்க் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹேவிங் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 8th வந்து ஆப்ஷன் C கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 9th கொஸ்டின் போலாம். Which of the following is dimensional constant? Actually, Poisson ratio, refractive index, ரிலேட்டிவ் டென்சிட்டி இதெல்லாம் சப்ஸ்டன்ஸ் டு சப்ஸ்டன்ஸ் மாறும். யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் டு நாட் சேஞ்ச். அது அடுத்து வந்து அந்த யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கு. ஆக்சுவலா யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கு 6.67 இன்ட்டு 10⁻11 அப்படின்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு. சரிங்களா? அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அடுத்து டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் G வந்து இப்பதான் நம்ம பார்த்துருந்தோம், M பவர் -1 L பவர் 3 T பவர் -2 பார்த்துருந்தோம். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ஜிக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ அண்ட் டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கிறதுனால யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் என்ன சொல்றோம்னா நம்ம டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் D கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தி ஃபோர்ஸ் F on a sphere of radius A moving in a medium with velocity V is given by F is equal to 6 by eta AV.
தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஈட்டா ஆர் டேஷ்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. கொடுத்த ஃபார்முலா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 பை ஈட்டா ஏ இன்ட்டு வி இருக்கு. ஓகேங்களா? இங்க ஏன்றது நம்ம ரேடியஸ்ன்னு எடுத்துக்கணும், வி என்றது வெலாசிட்டின்னு எடுத்துங்க, எஃப் வந்து ஃபோர்ஸ், ஈட்டா வந்து ஆக்சுவலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, இதுக்கு தான் டைமென்ஷன் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா 6 பைக்கு நோ டைமென்ஷன், அதனால இதை விட்டுருவோம், டைமென்ஷன் கிடையாது, அதனால விட்டுருவோம். அப்ப ஈட்டா இஸ் ஈக்குவல், இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணுங்க, ஈட்டா இஸ் ஈக்குவல் எஃப் பை ஏவி அப்படின்னு நம்ம டைமென்ஷனலா எழுதிக்கிறோம், நியூமெரிக்கலா இல்ல. ஏன்னா நியூமெரிக்கலா எழுதுனா இந்த 6 பையும் எடுக்கணும், டைமென்ஷன்ல மட்டும் தான் பார்த்துருக்கோம். அப்போ ஃபோர்ஸ் டைமென்ஷன் ஃபார்முலா என்ன சொல்லுங்க, ml t பவர் -2 டிவைட் பை ஏக்கு ரேடியஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா எல், அடுத்து வெலாசிட்டி டைமென்ஷன் ஃபார்முலா lt பவர் -1 அப்படின்னு வருது. இந்த எல் கேன்சல் பண்ணிருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா m இருக்கு, இந்த t பவர் -2 இந்த -1 கேன்சல் பண்ணா இங்க -1 இருக்கும். ஸோ m இருக்கு, இந்த கீழே இருக்கிற l மேல போச்சுன்னா l பவர் -1, t பவர் -1 ஆல்ரெடி இங்க இருக்கு, ஸோ t பவர் -1. ஸோ தட் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டா இருக்கு இல்லைங்களா, இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா ml பவர் -1 t பவர் -1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Density of liquid in CGS system is 0.625 gram per centimeter cube. What is its magnitude in SI system அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா 0.625 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் இருக்கு இல்லையா, இதை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி பாருங்க, 0.625 இன்ட்டு 1 கிராம் ஈக்குவல் டு 1/1000 கிலோகிராம் அப்படின்னு எடுத்துங்க. அதே மாதிரி டிவைட் பை 1 சென்டிமீட்டர் கியூப் ஆக்சுவலா வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1/10⁶ மீட்டர் கியூப் அப்படின்னு வரும். இங்க இது 1000 வந்து நம்ம 10⁻³ எடுத்திருந்தோம்னா ஈஸியா 10⁻³ இந்த 10⁻³ கேன்சல் பண்ணா இங்க 10⁻³ இருக்கும். இது 1/10⁻³ இருக்கிறதுனால இது மேல போயிடும், அப்படியே மேல போயிடும். அப்போ மேல போச்சுன்னா என்ன வரும் பாருங்க, 0.625 இன்ட்டு 10⁻³ கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ 10⁻³ 3 டெசிமல் தள்ளி வைங்க, 625 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. So that is 0.625 gram per centimeter cube kilogram per meter cube SI யூனிட்ல மாத்தும்போது 625 னு கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஜூல் இன்டு செகண்ட் இஸ் தி யூனிட் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூல் இன்டு செகண்ட். ஆக்சுவலா ஜூல்ன்றது எனர்ஜி, செகண்ட்ன்றது டைம், அதனால எனர்ஜி வராது. ஓகேங்களா? இப்போ பவருக்கு வந்து ஆக்சுவலா எனர்ஜி பை டைம் வரணும், அப்போ ஜூல் பர் செகண்ட் வரும், பவரும் வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆங்குலர் மொமெண்டம் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஜூல்ன்றது எனர்ஜின்னு எடுத்துங்க, டைம் செகண்ட்ன்றது டைம் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ என்ன வருதுன்னா எனர்ஜிக்கு வந்து ml பவர் 2 t பவர் -2 இன்ட்டு டைமுக்கு வந்து ஒரு டீன் போட்டோம்னா என்ன வருது பாருங்க, என்ன ஜூல் இன்ட்டு செகண்ட், அதாவது ஜூல் இன்ட்டு செகண்டுக்கு நம்ம எழுதிட்டு இருக்கோம். இது என்ன வருது பார்த்தீங்கன்னா ml பவர் 2 t பவர் -1 வந்திருக்கு. இந்த t பவர் -2 t மல்டிப்ளை பண்ணா ஆங்குலர் மொமெண்டம்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா MVR எம்முக்கு வந்து எம்னு போட்டு, விக்கு வந்து LT பவர் -1 போட்டு இன்ட்டு ஆருக்கு வந்து எல்னு எடுத்தும் வச்சுங்க. அப்போ என்ன வருது பாருங்க, m இன்ட்டு எல் வந்து L பவர் 2 கரெக்டுங்களா, t பவர் -1 வந்திருக்கு. அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் உடைய டைமென்ஷனும் எனர்ஜி இன்ட்டு டைம் டைமென்ஷனும் சேமா வந்திருக்கு. அப்படின்னா வந்து நமக்கு ஜூல் இன்ட்டு செகண்ட்ன்றது ஆங்குலர் மொமெண்டம் உடைய யூனிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 12க்கு ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ml power 2 t power -3 a power -1 is the dimensional formula for என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த 13க்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க. இது என்ன இருக்குன்னு நம்ம சும்மா கெஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஒர்க் டன் பை சார்ஜ்னு வந்திருக்கும். கரண்ட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு சார்ஜ் பை டைம்னு தெரியும். அப்போ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு டைம்னு போட்டுக்கலாம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிளேஸ்ல ஒர்க் டன் பை சார்ஜ் தானே, அப்போ ஒர்க் டன் டு மூவி யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படி தானே படிச்சிருப்போம். ஸோ ஒர்க் டனுக்கு ml பவர் 2 t பவர் -2 போடுது. சார்ஜ் வந்து கரண்ட் இன்ட்டு டைம் போடணும், சார்ஜ் வந்து கரண்ட் இன்ட்டு டைம்னு போடணும். ஓகேங்களா? இந்த டைம் மேலே போச்சுன்னா t பவர் -3 ஆகும். ஸோ ml பவர் 2 t பவர் -3. இந்த கரண்ட் நம்ம ஏன்ற லெட்டர்ல கூட எழுதிக்கலாம். ஸோ ஏ மேலே போனால் a பவர் -1. ஸோ அப்படின்னா ml பவர் 2 t பவர் -3 a பவர் -1 வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு உண்டான டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ தட் 13th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the dimensional representation of specific resistance in terms of charge q. அப்போ in terms of charge q ல வரணும், கரண்ட்ல வரக்கூடாது. ஆக்சுவலா ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி தான் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்ன்றது எது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு L/A அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். அடுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா தெரியும், கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் தெரியும். இதுல இருந்து ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை கரண்ட் தெரியும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை கரண்ட்னு போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு ரோ ரெசிஸ்டிவிட்டி இன்டு L/A ன்னு போட்டுங்க.
அடுத்து வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்னொரு ஃபார்முலா தெரியும். என்ன பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சார்ஜ்னு தெரியும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிளேஸ்ல ஒர்க் டன் பை சார்ஜ்னு போட்டுக்கிட்டு ஆல்ரெடி கரண்ட்டுக்கும் ஒரு ஃபார்முலா தெரியும். கரண்ட் இஸ் ஈக்குவல் என்ன சொல்லுங்க, சார்ஜ் பை டைம்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ கரண்ட் பிளேஸ்ல நம்ம சார்ஜ் பை டைம்னு போட்டுடலாம். டைம்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி இன்டு எல் பை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து டைமென்ஷன் ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒர்க் டனுக்கு வந்து எம்எல் பவர் டு டி பவர் மைனஸ் 2 டிவைட் பை இங்க சார்ஜ் இன்டு சார்ஜ் இருக்குங்க, சார்ஜ் ஸ்கொயர் போட்டுங்க. டிவைட் பை டைம் வந்து கீழே இருக்கிற டைம் வந்து மேலே போயிடும். இந்த இது கரெக்டுங்களா? அப்போ டைம் வந்து இங்கே எனர்ஜி வந்து ஒர்க் டனுக்கு வந்து எம்எல் பவர் டு டி பவர் மைனஸ் 2 போட்டால் டைம் மேலே வந்துருது. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு லெங்த்துக்கு வந்து எல்னு போட்டுங்க, ஏரியாவுக்கு வந்து எல் பவர் 2ன்னு போட்டுங்க. இந்த எல் கேன்சல் ஆயிடுது, இந்த எல் இந்த பக்கம் வரும். ஸோ ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ஒரு எல் இருக்கு, இந்த எல் இங்கே வந்து எல் பவர் 2 இருக்கு இல்லையா? இப்போ இந்த எல் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, எல் பவர் 3 ஆயிரும். ஸோ எம் எல் பவர் 3, இந்த டி பவர் மைனஸ் 2 டீயும் மல்டிப்ளை பண்ணால் டி பவர் மைனஸ் 1 வரும். இந்த கீழே இருக்கிற கியூ ஸ்கொயர் மேலே போனால் கியூ பவர் மைனஸ் 2ன்னு வருது. ஸோ ரெசிஸ்டிவிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜில் என்ன வருது பார்த்தீங்கன்னா ml பவர் 3 t பவர் மைனஸ் 1 q பவர் மைனஸ் 2. ஸோ 14th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேணும்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இன்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு எனர்ஜி டிவைட் பை ஃப்ரீக்வன்சின்னு போட்டுங்க. எனர்ஜி என்ன டைமென்ஷன் ஃபார்முலா, ml பவர் 2 t பவர் மைனஸ் 2. ஃப்ரீக்வன்சிக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா, t பவர் மைனஸ் 1. ஸோ t பவர் மைனஸ் 1 t பவர் மைனஸ் 2 கேன்சல் பண்ணா இங்க மைனஸ் 1 இருக்கும். ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ml பவர் 2 t பவர் மைனஸ் 1. ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் ஃபார்முலா ml பவர் 2 t பவர் மைனஸ் 1 கிடைச்சிருக்கு. அடுத்து ஆங்குலர் மொமெண்டம்க்கு பார்த்தோம்னா ஆங்குலர் மொமெண்டம் வந்து மொமெண்டம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரும். மாஸ் வந்து m போட்டுங்க, வெலாசிட்டிக்கு lt பவர் மைனஸ் 1 போட்டுங்க, r வந்து lன்னு போட்டுங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா ml பவர் 2 t பவர் மைனஸ் 1ன்னு வந்திருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா ஆங்குலர் மொமெண்டமுக்கு டைமென்ஷன் ஃபார்முலாவும் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் ஃபார்முலாவும் ஈக்குவலா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தோம்னா 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following pairs has the same unit அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்க வேவ் லென்த் வந்து மீட்டர்னு வரும், ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் 1/மீட்டர் வரும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன, வெலாசிட்டி தான், அதாவது வெலாசிட்டி ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் அனதர் ஆப்ஜெக்ட், அதனால இதுக்கு மீட்டர் பர் செகண்ட்னு வரும். ரிலேட்டிவ் டென்சிட்டி நோ யூனிட்னு வரும். டைம் பீரியடுக்கு யூனிட் வந்து செகண்ட்னு வரும். ஆக்சலரேஷன் கிரேடியன்ட்ன்றது ஆக்சலரேஷன் பை லெங்த், அப்போ இதுக்கு பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். அப்படின்னா ஏபிடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் யூனிட் வந்து சேமா இல்லை. அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சேமா வந்திருக்கணும். தெர்மல் கெபாசிட்டியும் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் தான் யூனிட் சேமா வந்திருக்கணும். ஸோ அப்போ என்ன யூனிட் வருதுன்னு பாருங்க. தெர்மல் கெபாசிட்டின்றது ஹீட் கெபாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். தெர்மல் கெபாசிட்டின்றது ஹீட் கெபாசிட்டி. ஹீட் கெபாசிட்டி ஈக்குவல் டு ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரைஸ் யூனிட் டெம்பரேச்சர் அப்படி இருந்திருக்கும். அப்படின்னா ஹீட்டுக்கு வந்து ஜூல்னு வச்சுக்க, டெம்பரேச்சர் கெல்வின் வச்சா ஜூல் பர் கெல்வின். நெக்ஸ்ட் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இருக்கிற ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி இல்லைன்னா எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி. ஆக்சுவலா இது வந்து இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 kT அப்படின்னு ஒரு பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3/2 kT போட்டலாம். இந்த k தான் நம்ம போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் சொல்றோம். இந்த kbன்னு எடுத்துப்போம் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அப்போ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எனர்ஜி பை டைம்னு வந்துடும். ஏன்னா இந்த 3/2க்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ எனர்ஜி என்ன வரும் சொல்லுங்க, ஜூல்னு வருது. டைம் சாரி டெம்பரேச்சர், இது வந்து டெம்பரேச்சர்ப்பா, டெம்பரேச்சர். எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 kBTன்னு வருது. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் ஃபார்முலா எனர்ஜி டைமென்ஷன் பை டைம் டைமென்ஷன், சாரி டெம்பரேச்சர் டைமென்ஷன். டெம்பரேச்சர் வந்து கெல்வின். அப்படின்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் ஃபார்முலாவும் தெர்மல் கெபாசிட்டி அதாவது ஹீட் கெபாசிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா யூனிட் வந்து சேமா இருக்கிறதுனால 16th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which one of the following is not the dimensionless quantity, dimensionless quantity அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கு. டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது, சாலிட் ஆங்கிள் கிடையாது, ஸ்ட்ரெயின் கிடையாது. அப்போ டைமென்ஷன் நாட் தி டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டினா டைமென்ஷன் இருக்கிற குவான்டிட்டி பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தான் டைமென்ஷனல் குவான்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும். சாலிட் ஆங்கிளுக்கு வந்து ஆக்சுவலா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏரியா சப்ஸ்டெண்டட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். அப்போ இது ஏரியாக்கு எல் பவர் 2, ஆருக்கு ஒரு எல் போட்டு எல் பவர் 2 போட்டு நோ டைமென்ஷன். டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ன்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தி மீடியம் பை பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இது சேம் டைமென்ஷன், நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் டைமென்ஷன் கேன்சல் ஆகிட்டு நோ டைமென்ஷன். ஸ்ட்ரெயின் என்றது என்ன பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த், அதாவது சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன்.
அப்படின்னு வந்திருக்கும். அப்போ இது டைமென்ஷன் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் சாலிட் ஆங்கிள் டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு தான் டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கு. எனர்ஜி ஈக்குவல் டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இன்டு ஃப்ரீக்வன்சி தெரியும். எனர்ஜி டைமென்ஷன் ஃபார்முலா ml/2 t⁻⁻2 is equal to Planck constant into frequency dimension formula t⁻⁻1 t⁻⁻1 இது கேன்சல் பண்ணா -1 வந்திருக்கும். so that Planck's constant dimension formula ml/2 ml/2 எனர்ஜிக்கு வந்து ஃபார்முலா வந்து ml/2 t⁻⁻2 so ml/2 t⁻⁻1 டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் Planck's constant வந்து ml/2 t⁻⁻2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. so அதனால இந்த क्वेश्चनக்கு வந்து which of the following is not the dimensionless quantity னா டைமென்ஷன் இருக்குது Planck's constant டைமென்ஷன் இருக்கு. next question பாருங்க. given that y equal to a cos t by p minus qx where t represents time in the following statement is true னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து cos theta sin theta எல்லாம் thetaக்கு வந்து டைமென்ஷன் கிடையாது. அப்ப இது வந்து theta மாதிரி t by p யும் q by x ம் theta quantity எடுத்தோம்னா thetaக்கு no dimension. அப்ப t by p க்கு no dimension. so that dimension of p is equal to dimension of t இருக்கணும். அப்ப யூனிட் ஆஃப் p வந்து எப்படி இருக்கும்? யூனிட் ஆஃப் p வந்து ஈக்குவல் டு யூனிட் ஆஃப் tr அப்படி இருக்கணும். யூனிட் ஆஃப் t ன்னு வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி q into x ம் ஆங்கிள் தான். q into x க்கு யூனிட் கிடையாது. அப்படின்னா q is equal to 1 by x ன்னு வந்திருக்கும். அப்ப யூனிட் ஆஃப் q is equal to 1 by யூனிட் ஆஃப் x ன்னு வரணும். யூனிட் ஆஃப் q என்ன வரணும் பாருங்க, equal to 1 by யூனிட் ஆஃப் x ன்னு வந்தா அது ரெண்டு கேன்சல் ஆகும். சரிங்களா? சோ இந்த மாதிரி பார்க்கும்போது 18க்கு நமக்கு எந்த ஆப்ஷன் வருது பாத்தீங்கன்னா யூனிட் ஆஃப் t is same as யூனிட் ஆஃப் p. அப்போ fourth ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the dimensions of a by b in the equation p equal to a minus t square by bx where p is pressure, x is distance and t is time அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து pressure p is equal to a minus t square divided by bx ன்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைமென்ஷனல் குவான்டிட்டி தான் சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போ நியூமரேட்டர்ல ஏவும் டி ஸ்கொயர் சேம் டைமென்ஷனா இருக்கணும். அப்போ டி ஸ்கொயரோட டைமென்ஷன் ஏ தான் வரனால ஏன்னு வச்சுங்க. ஏ டைமென்ஷன் தான், நியூமரேட்டர் ஏ டைமென்ஷன் டிவைட் பை பி இன்டு எக்ஸ் இருக்கு. நமக்கு ஏ பை பி டைமென்ஷன் தானே வேணும். அப்போ எக்ஸை வந்து இந்த பக்கம் இங்க கொண்டு வந்துருங்க. அப்போ ப்ரெஷர் இன்டு எக்ஸ்ன்னு வந்துருது. கரெக்டா? ஸோ டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு எக்ஸ். ப்ரெஷருக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா? ப்ரெஷருக்கு வந்து ml/-1 t⁻⁻2. கரெக்டா? என்ன ப்ரெஷர்ன்றது ஃபோர்ஸ் பை ஏரியா. pressure வந்து force by area, force வந்து ml/2 t⁻⁻2, ஏரியா வந்து force வந்து ml/t⁻⁻2, ஏரியா வந்து l/2. இது கேன்சல் பண்ணும்போது ml/-1 t⁻⁻2 ன்னு கிடைக்குது. இன்டு x வந்து l போடலாம். l l/-1 கேன்சல் பண்ணிட்டா mt⁻⁻2 is the dimension formula of a by b அப்படின்னு கிடைச்சிருக்குப்பா. so that 19th क्वेश्चनக்கு ஆப்ஷன் வந்து b ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The equation of wave is given by y is equal to a sin omega into x by v minus k, where omega is angular velocity and v is the linear velocity. The dimension of k will be கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த sin of theta, thetaக்கு no unit, no dimension. அப்போ omega into x by v யும் omega into k யூனிட்டும் சேமா இருக்கணும். அடுத்து no dimension வரணும். no dimension வரணும். ஓகேங்களா? அப்போ ஒமேகா இன்டு கேக்கு நோ டைமென்ஷனா k is equal to 1 by ஒமேகா டைமென்ஷன். k உடைய டைமென்ஷன் ஒமேகா டைமென்ஷன் ரெசிப்ரோக்கலா இருந்தா தான் கேன்சல் ஆகும். அப்போ ஒமேகாக்கு என்ன டைமென்ஷன்? ஒமேகா equal to 2πf. அப்படின்னா தீட்டா பை டைம். தீட்டாக்கு நோ டைமென்ஷன், டைமுக்கு வந்து t வருதுன்னா டைமென்ஷன் ஆஃப் ஒமேகா வந்து 1 by t வருது. அப்போ ஒமேகா பிளேஸ்ல 1 by t போட்டா 1 by t போடுவோம், t மேல போயிடும். so t. so டைமென்ஷன் ஆஃப் k is t அப்படின்னு 20th क्वेश्चन ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if muscle times speed, அதாவது muscle into speed equals power, then what is the ratio of the SI unit and the CGS unit of muscle கேட்டிருக்காங்க. அப்போ muscleன்றது என்னன்னு நமக்கு தெரியும். muscle times சொல்லியிருக்காங்க. அப்போ muscle times speed னா muscle into speed equal to power. ஆக்சுவலா பவருக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், force into velocity தெரியும் இல்லையா? அப்படின்னா muscle பிளேஸ்ல forceன்னு இருந்திருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ வந்து ஃபோர்ஸுக்கு SI யூனிட் வந்து நியூட்டன், சிஜிஎஸ் யூனிட் வந்து டைன். அப்போ 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁵ டைன். அப்படின்னா SI யூனிட் இது சிஜிஎஸ் யூனிட். ஸோ SI யூனிட் வந்து 10⁵ டைம்ஸ் ஆஃப் சிஜிஎஸ் யூனிட். ஸோ 21st क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். The dimensions of epsilon naught e square. Epsilon naught is permittivity of this space and e is the electric field is dash ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா 12th நீங்க
படிப்பீங்க. எனர்ஜி டென்சிட்டி இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எனர்ஜி டென்சிட்டி இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஆஃப் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர்னு சொல்லுவோம். எனர்ஜி டென்சிட்டி என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எனர்ஜி பை வால்யூம். எனர்ஜிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா ml பவர் 2 t பவர் -2 டிவைட் பை வால்யூம் வந்து L பவர் 3. ஸோ இந்த L பவர் 2 3 கேன்சல் பண்ணா L மேலே போயிடும். ஸோ தட் ml பவர் -1 t பவர் -2. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர்ன்றது எனர்ஜி டென்சிட்டி. அப்போ எனர்ஜி டென்சிட்டினா எனர்ஜி பை வால்யூம் அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ 22nd கொஸ்டினுக்கு ml பவர் -1 t பவர் -2 இஸ் தி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If P represent radiation pressure, C represents speed of light and Q represent radiant energy striking a unit area per second and non-zero integers x, y and z such that P power x, Q power y, C power z is dimensionless or dash கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா தெரியணும். P வந்து ப்ரெஷர் தானே சொல்லியிருக்காங்க. ப்ரெஷருக்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா வந்து ml பவர் -1 t பவர் -2. அடுத்து C என்றது ஸ்பீட் ஆஃப் லைட், அது LT பவர் -1. அடுத்து லாஸ்ட்ல வந்து என்ன Q ரெப்ரசன்ட்ஸ் எனர்ஜி ஸ்ட்ரைக்கிங் பர் யூனிட் ஏரியா பர் செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ எனர்ஜி வந்து ml பவர் 2 t பவர் -2 போட்டு டிவைட் பை ஏரியா வந்து L பவர் 2 போட்டு டைம் வந்து t போட்டீங்கன்னா இந்த L பவர் 2 கேன்சல் ஆகிட்டு இந்த டைம் மேலே போனால் mt பவர் -3 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் Q டைமென்ஷன். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா P பவர் x இன்ட்டு Q பவர் y into C power z equal to no dimension m power 0 L power 0 t power 0 அப்படி எடுத்துங்க. இப்போ P க்கு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. m L power -1 t power -2 power x. Q க்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. Q வந்து என்னப்பா m t power -3 power y. C சப்ஸ்டிட் பண்ணுங்க. L t power -1 power z equal to m power 0 L power 0 t power 0 இருக்கு. இப்போ சேம் டைமென்ஷன்ல எடுத்துங்க. m பவர் x இருக்கு பிளஸ் y இருக்குங்க. இங்க x m பவர் x இருக்கு, இங்க m பவர் y இருக்கு. அடுத்து L பவர் பாருங்க, இங்க -x இருக்கு, இங்க L கிடையாது, இங்க வந்து -z சாரி பிளஸ் z இருக்கு. L பவர் 1 தானே இருக்கு, இங்க L பவர் 1, இங்க L பவர் -1 இருக்கு. அடுத்து t பாருங்க, இங்க t பவர் -2x இருக்கு, இங்க -3y இருக்கு, கரெக்ட்டுங்களா? இங்க -1z இருக்கு. இஸ் ஈக்குவல் டு m பவர் 0 L பவர் 0 t பவர் 0 கிடைச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணும்போது x பிளஸ் y இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். m பவருக்கு 0 போட்டுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி L பவரும் 0 போட்டுங்க, -x பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்குது. அதே மாதிரி t பவரும் 0 போட்டுங்க, -2x -3y, சரிங்களா? அடுத்து -z, இது எல்லாத்துக்குமே 0 போட்டுங்க. இப்போ x பிளஸ் y ஈக்குவல் 0 தானே, அதனால y இஸ் ஈக்குவல் -x போட்டுக்கலாம். அதே மாதிரி -x பிளஸ் z இஸ் ஈக்குவல் 0, ஸோ x இஸ் ஈக்குவல் z போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே -2x அப்படியே இருக்கு, y பிளேஸ்ல நம்ம -x போடணும். ஸோ -3 இன்ட்டு y பிளேஸ்ல -x போட்டு -z பிளேஸ்ல x போட்டுங்க, ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா அப்போ இங்க -2x இது +3x, இது வந்து என்ன வருது பாருங்க, இங்க வந்து -x +3x தானே வந்திருக்கு, இங்க வந்து என்ன வந்திருக்கு, ஒரு -x கிடைச்சிருக்கு. ஸோ இங்க சால்வ் பண்ணும்போது இது +3x வருது, இங்க -2x -x வந்து -3x வந்துருது. அப்போ 0 ஈக்குவல் டு 0ன்னு வரதுனால இதை நம்ம இந்த மெத்தடை விட்டுடலாம். ஸோ அப்படி விட்டுட்டீங்கன்னா இப்போ என்ன வருதுன்னா இப்படியே சப்ஸ்டியூஷன் மெத்தட் பாருங்க. எக்ஸுக்கு 1 போட்டு பாருங்க, ஒய்க்கு வந்து -1 போட்டு பாருங்க, ஜெட்டுக்கு வந்து 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல போனீங்கன்னா என்ன வந்துருதுன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டிஷனும் செகண்ட் ஈக்குவேஷன் கண்டிஷனும் சேமா வந்துருது. அதனால வந்து நம்ம 23rd கொஸ்டினுக்கு வந்து என்ன பண்ணிடலாம்னா x is equal to 1, y is equal to -1, z is equal to 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The unit of length, velocity and force are doubled. Which of the following is the correct change in the other units அப்படின்னு சொல்லிடுறாங்க. டைம், மாஸ், மொமெண்டம், எனர்ஜி அப்படின்னு எடுத்திருக்காங்க. சரி, இப்போ வந்து பாருங்கப்பா, இப்போ வந்து என்ன பண்ணலாம், velocity equal to length by time தெரியும் இல்லையா உங்களுக்கு, அப்போ time is equal to length by velocity போட்டுக்கலாம். அப்போ வந்து அதாவது லெங்த் வெலாசிட்டி அடுத்து ஃபோர்ஸ் டபுள் பண்ணியிருக்காங்க. அப்போ லெங்த் டபுள் பண்ணி வெலாசிட்டி டபுள் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அப்போ டைம் மாறாது, அப்போ டைம் வந்து கான்ஸ்டன்ட். ஏன்னா நியூமரேட்டர் டபுள் ஆகுது, டினாமினேட்டர் டபுள் ஆகுது, டைம் வந்து கான்ஸ்டன்ட் வருது. சரி, அடுத்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் எடுக்கலாம். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் எடுக்கும்போது ஆக்சலரேஷன் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் போடுவோம். சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி சும்மா 0 வச்சுக்கிட்டு பை டைம் போடுங்க. இப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டு டைம் டிவைட் பை வெலாசிட்டி. எனவே டைம் கான்ஸ்டன்ட் நமக்கு புரிஞ்சு போச்சு, இப்பதான் பார்த்தோம். இப்போ ஃபோர்ஸ் டபுள் பண்றோம், வெலாசிட்டியும் டபுள் பண்றோம். அப்போ டபுள் பண்ணா நியூமரேட்டர் டபுள் ஆகுது, டினாமினேட்டர் டபுள் ஆனா கேன்சல் ஆயிட்டு அப்போ மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் வந்துருது.
ஸோ இப்போ மாஸும் கான்ஸ்டன்ட் டைமும் கான்ஸ்டன்ட் வந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் மொமெண்டம் போலாம். மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி தானே. இப்போ நமக்கு தான் மாஸ் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ வெலாசிட்டியை டபுள் பண்ணா அப்போ என்ன ஆயிரும் சொல்லுங்க? மொமெண்டம் வந்து டபுள் ஆயிரும். ஓகேங்களா? அதனால யூனிட் ஆஃப் மொமெண்டம் இஸ் டபுள்டு. ஸோ 24th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். 25th கொஸ்டின் பாருங்க. Assuming that mass m of the largest stone that can be moved by a following river depends upon the relative velocity v of the water, its density rho and acceleration due to gravity, then m is directly proportional கேட்டிருக்காங்க. அப்படின்னா m வந்து directly proportional என்ன சொல்றாங்கன்னா velocity சொல்றாங்க, density சொல்றாங்க, அடுத்து acceleration due to gravity சொல்லியிருக்காங்க. ஸோ m is equal to velocity into density into acceleration due to gravity போட்டு பவர் a b c போட்டுக்கலாம். டைமென்ஷன் அனாலிசிஸ் மெத்தட்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ மாஸுக்கு வந்து m பவர் 0 l பவர் மாஸுக்கு m பவர் 1 l பவர் 0 t பவர் 0ன்னு வச்சுக்கலாம். கரெக்டுங்களா? இஸ் ஈக்குவல் வெலாசிட்டிக்கு lt பவர் -1 பவர் a ன்னு எடுத்துங்க. டென்சிட்டிக்கு வந்து ml பவர் -3 பவர் b, g வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி lt பவர் -2 பவர் c ன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து இது சேம் டைமென்ஷன்ல எழுதலாம். m பவர் b இங்க இருக்கா, b இருக்கு. ஸோ அடுத்து எல் பவர் இங்க பாருங்க a இருக்கு, இங்க -3b இருக்கு, இங்க c இருக்கு. ஸோ எல் பவர் a -3b அடுத்து பிளஸ் சி அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? அடுத்து டி பவர் என்ன இருக்கு பாருங்க, -a இங்க டி பவர் -a இங்க -2c. ஸோ -a -2c அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேட் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் m பவர் 1 l பவர் 0 t பவர் 0. அப்போ m பவர் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ b இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி l பவர் ஈக்குவேட் பண்ணுங்க. a -3b plus c இங்க l பவர் 0 ஈக்குவலா இருக்கு. அப்ப a -3b plus c equal to 0. அப்ப இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. அதே மாதிரி டைம் பவர் ஈக்குவேட் பண்ணுங்க. -a -2c இருக்கு, அதுக்கு ஈக்குவேட் பண்ணா -a -2c is equal என்ன வருது 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து c is equal to அதாவது 2c is equal to -a வரும் இல்லையா? c is equal to -a/2 ன்னு வந்துருக்கு. சரிங்களா? b is equal to 1 வந்திருக்கு. அப்போ ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. a -3 into b 1 தானப்பா, into c பிளேஸ்ல -a/2 ன்னு போட்டு is equal to 0 போட்டுங்க. அப்போ இந்த a-வும் -a/2 போட்டுனா a/2 வரும். அப்போ 3 is equal to a/2 வருது. இதுல இருந்து a is equal to என்ன வருது, 3 into 2 6 ன்னு வந்துருச்சா? அப்படின்னா வெலாசிட்டி பவர் a போடும்போது 6 ன்னு போடுவோம். so that mass is directly proportional to velocity power a, அது பவர் 6 ன்னு வந்திருக்கு. so velocity power 6 is the correct answer.